என்னாச்சுமா? போட்டோவை பார்த்து எப்படிப்பா ஒருத்தனை செலக்ட் பண்ண முடியும்? அப்புறம் எப்படிமா செலக்ட் பண்றது? நேர்ல பார்த்து செலக்ட் பண்ணணும்பா. அந்த காலம் மாதிரி சுயமராய்க்கலாம்னு சொல்றியா? தேவையில்லப்பா, ஏன்னா நானே ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டேன். என்னம்மா இப்பதான் கல்யாணம் வேண்டான்னு சொன்ன பையனை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ற? எப்படியோ எனக்கு சந்தோஷமா. சொல்லுமா, யார் பையன்? இன்னைக்கே நான் போய் அவங்கிட்ட பேசுறேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். இப்ப எதுவும் பேச வேண்டாம்ப்பா, நானே சொல்றேன், அப்புறம் பேசுங்க. தேவநந்தினி, கல்யாணங்கிறது லைஃப்ல அடுத்த கட்டம், ரொம்ப முக்கியமான கட்டம்மா. ஏன்னா ஒன்ன மாதிரி கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் கியூல தயாரா நிப்பாங்க. அதுல சரியான பையனை பார்த்து செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியமா. இல்லனா உன் வாழ்க்கையே நரகமாயிருமா. நீ பையன் யாருன்னு சொல்லு, நான் போய் விசாரிக்கிறேன் அவனை பத்தி. நான் செலக்ட் பண்ண அப்புறம் நீங்க ஏன்பா விசாரிக்கணும்? அதெல்லாம் தேவையில்ல. நான் சொல்லும் போது நீங்க போய் அவன் கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைங்க, அது போதும் எனக்கு. ஆக்சுவலி அவனே வந்து என்ன பொண்ணு கேட்டா அதுதானப்பா எனக்கு மரியாதையே. என்ன இருந்தாலும் நாம பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா, நாம தாமா போய் பேசணும். உனக்காக நான் போய் பேசுறேன்னா எதுக்காக சொல்றேன்னா, இந்த பேச்சு போதும்னு நினைக்கிறேன். சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம். எஸ், ஏன் இஷ்டம்தான். எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும், இல்லனா எனக்கு பிடிக்காது. என்னம்மா தனியா நடந்து போற, எங்க கூட வரியா? ஏய் ஏன்டா இடிச்ச? இடிச்சனா? எப்போ? உன் கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? கண்ணு தெரியாது? கண்ணு நல்லா தெரியுமே. கண்ணு நல்லா தெரிய போய் தான் இடிச்சேன். இவ்வளவு அழகா ஒருத்தி போகும்போது எப்படி இடிக்காம போறது சொல்லு? எங்க சொல்லு சொல்லு சொல்லு. ஏய், என்னடா கை தட்டிட்டு இருக்கீங்க? நீங்களும் வாங்கடா. ஏய், நல்லா தானடா இருக்கா? சூப்பரா இருக்கா மச்சி. அப்புறம் எப்படிடா இவ்வளவு இடிக்காம போக முடியும்? ரொம்ப கஷ்டம் மச்சி. பாத்தியா, எல்லாரும் சொல்லிட்டாங்க உன்னை இடிச்சது தப்பே இல்லன்னு. இன்னொரு தடவை இடிச்சுக்குவா. செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். டேய், செருப்பு பிஞ்சிருமாண்டா, அதையும் பாத்துருவோமா? சொல்லிட்டே இருக்கியா, அசிங்கமா பேசிட்டே இருக்க. ஏய், என்னையும் அடிச்சிட்டல நீ. என்ன சாதாரண பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ கைய பிடிச்சதும் அப்படியே ஓடுறதுக்கு. நான் தேவநந்தினி. என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கைய விடுறா. விட முடியாதுடா. யார் இவங்க? யார் அவங்க? என்ன பிரச்சனை? சும்மா போயிட்டு இருந்தேன், வம்பு பண்ணாங்க, அதான் 2 அறை வச்சேன். ஒரு பொண்ணு தைரியமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா இது மாதிரி யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது. விலகிதான் போகணும், அதான் நமக்கு நல்லது. இப்படி விலகி விலகி போறதுனாலதான் இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் பொண்ணுங்களை இலக்காரமா பாக்குது. நான் அந்த ஜாதி இல்ல சூர்யா.
இப்ப நான் வந்தது சரியா போச்சு, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. நீ அடிச்சு விரட்டுறதுக்கு பதிலா நானே அடிச்சு விரட்டி இருப்பேன். ஆனாலும் சூர்யா, எனக்கு ஒரு ப்ராப்ளம்னதும் வந்து நின்னு அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்தின பாரு. ஐ லைக் இட். தேங்க்ஸ் a lot. கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. தேங்க்ஸ் சூர்யா. என்ன இந்த பக்கம்? ஆபீஸ்க்கு இப்படிதான் போகணும். சரி, நீ ஏன் நடந்து போற? கார் என்னாச்சு? திடீர்னு காரு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உன்னால என் சாதாரண பைக்ல உட்கார முடியுமா? நான் உன்னை டிராப் பண்றேன். Why not? நீ என்ன டிராப் பண்ணு, அதான் எனக்கும் சந்தோஷம். Let's go. ஓகே. போலாமா? எஸ். சூர்யா, இங்கதான் இங்க என்ன டிராப் பண்ணிடு. இங்கேயா? இங்க யார் இருக்கா? இங்க ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டு நானே திரும்ப போய்க்கிறேன். Are you sure? யா ஷோர். திரும்ப அந்த ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா? கலாட்டா பண்ணாங்கன்னா கைய கால ஒடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். வேற என்ன பண்றது, பாவம். ஓகே தேவநந்தினி, பாய். பாய். நில்லுங்க மேடம், உங்களுக்காக தான் வெயிட்டிங் மேடம். ஹே, என்னடா வேணும் உங்களுக்கு? பேசின பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க போயிடுவோம் மேடம். அதுக்கு தானே வந்திருக்க. என்னமோ திரும்ப அடிக்க வந்த மாதிரி ரோட்டை மறிச்சிட்டு நிக்கிறீங்க, இடியட்ஸ். என்னடா ரொம்ப அடிச்சிட்டானா? ஆமா மேடம், பின்னிட்டா மேடம். யார் மேடம் அவன்? நான் கல்யாணம் பண்றதுக்கு இவனை தான் பிக் பண்ணிருக்கேன். ஆள் சூப்பரா இருக்கா மேடம். இருக்கானா? சாரி மேடம், இருக்காரு மேடம். அது ஆள் நல்லா இல்லனா நான் செலக்ட் பண்ணிருப்பேனா? உங்களுக்கும் அவருக்கும் நல்ல பொருத்தம் மேடம். நீ எல்லாம் இங்க மேட்சிங் பத்தி பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. However, I like it. மேடம், இது மாதிரி வேற வேலை இருந்தா சொல்லுங்க மேடம். இனிமே உன் ஹெல்ப் எல்லாம் எனக்கு எதுக்கு? தேவைப்பட்டா சொல்றேன். அப்புறம் அவன் கண்ணுல பற்றாதீங்க, பட்டா சிக்கலாயிடும். கண்டிப்பா அவர் கண்ணுல பட மாட்டேன் மேடம். வரேன் மேடம். வரேன் மேடம். என்ன தேவநந்தினி, ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. பிசினஸ் தவிர வேற எதையுமே நீ திரும்பி பார்க்க மாட்ட. இப்போ காஃபி ஷாப்க்கெல்லாம் கூட்டிட்டு வர? சொல்றேன், அதுக்கு தானே உன்னை வர சொல்லிருக்கேன். என்ன தேவநந்தினி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ்வா? எஸ், லவ்வே தான். பாரா, கலக்குறப்போ. யார் அந்த லக்கி பர்சன்? சூர்யா, வளர்ந்துகிட்டு வர ஒரு பெரிய பிசினஸ் மேன். உனக்கே தாளதான் பிடிச்சிருக்க போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவநந்தினி. ஆமா, யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது? நீதானே? நானா? கம் ஆன், நான் ஏன் போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்போ ப்ரப்போஸ் பண்ணது உன் உட்பியா? அவரும் இல்ல. அப்புறம் என்னடி குழப்புற? ஆக்சுவலி எனக்கு ஓ, ஒன் சைடு லவ்வா? அதுக்காடி இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? ஒருவேளை அவனே வந்து ப்ரப்போஸ் பண்ணலனா? சாரி, ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன். என் அழகுக்கும் அறிவுக்கும் எப்படி ஒருத்தன் விழாம இருப்பான்? நிச்சயம் அவனே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அத நீயும் பார்க்க தானே போற. நீ சொன்ன மாதிரி ஒருவேளை அவன் வரலனா எனக்கு தெரியும்
அவனை எப்படி வர வைக்கிறதுன்னு. நீ நினைச்சத அடைய என்ன வேணாலும் பண்ணுவமா. உன் தைரியம் யாருக்கும் வராது. என்ன தேவநந்தினி, உன் முகத்துல திடீர்னு அவ்வளோ பிரைட்னஸ்? யாரடி அது? ஆளு செம்மையா இருக்கான். அதான் சூர்யா. சூர்யாவா? நீ சொன்னியே அவரா? செம்ம மேட்சிங் உங்க 2 பேருக்கும். உன் செலக்ஷன் சோட போகாதுன்னு தெரியும். ஆனா ஆள் இப்படி ஹீரோ மாதிரி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஹே வழியாத, அது ஏன் ஆளு. ஓ ஆள் தாமா, நீயே வச்சுக்கோ. பக்கா பிரிப்பரேஷனோட வந்திருக்காரு போல உன் ஆளு. கையில ரெட் ரோஸ். நீங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? நீ எங்க போற என்ன பண்றன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்றார் போல. கலக்குற தேவநந்தினி. ஓ, உனக்கு வெக்கப்பட கூட வருமா? சும்மா இருடி. இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? நான் கிளம்பட்டுமா? இரு. சூர்யா எனக்கு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றத பாத்துட்டு போ. நீ தானே கேட்ட ப்ரப்போஸ் பண்ணலனா என்ன பண்ணுவேன்னு. இருந்து பாத்துட்டே போ. ஜாலி தேவநந்தினி. இது வரைக்கும் இதெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்க போறேன். ஏய், உன் ஆள் உன்னை தேடுறாருடி. தேடட்டும். சட்டுன்னு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டா ஒரு கிக் இருக்காதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தேடட்டும். தேவநந்தினி கிடைக்கிறது அத்தனை ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாய். How are you, வள்ளி? வள்ளி, என்ன பார்க்க மாட்டியா? சொல்லு வள்ளி, பேச மாட்டியா? நீ இப்படி பேசாம இருந்தா எனக்கும் பேசவே வராது. நான் உன்கிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு எவ்வளவு ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா உன்னை பார்த்ததும் அதெல்லாம் சுத்தமா மறந்தே போச்சு. அப்படின்னு ரிஹர்சல் பார்த்த சூர்யா? அப்பாடி, ஒரு வார்த்தையாவது என்ன பார்த்து பேசுனியே. அப்படின்னு ரிஹர்சல் நான் கேட்ட என் லவ் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு இந்த ரோஸ் கிட்ட சொல்லி பார்த்து அதுலயே பாதி டயர்ட் ஆயிட்டேன். நீ இந்த ரோஸ் கிட்ட கேட்டு பாரு, என் அவஸ்தைய அதுவே சொல்லும். அப்படியா? ரோஸ் பேசுமா? பேசுமானா கையில வாங்கி கேளு, அப்பதானே அது பேசுறது உனக்கு கேட்கும். உனக்கு ஓகே தானே? என்ன ஓகே? அப்ப எதுக்கு இந்த பூ வாங்கிட்ட? யார் பூ கொடுத்தாலும் வாங்கிப்பேன், நீ கொடுத்தாலும் வாங்கிப்பேன். யார் பூ கொடுத்தாலும் வாங்கிப்பியா? என்ன சொல்ற வள்ளி? யார் பூ கொடுத்தாலும் வாங்கிப்பேன், ஆனா ரெட் ரோஸ் நீ கொடுத்தா மட்டும்தான் வாங்கிப்பேன். சூர்யா, நான் இருக்கிறது கூட தெரியாம நீ அவ்வளவு லவ் பண்றியா? தேவநந்தினிக்கு ஆசைப்பட்டது கிடைக்கணும். நான் உன்னை ஆசைப்பட்டா அது என் மடியில வந்து விழுந்தாகணும், இல்லனா விழ வெப்பா. என்ன வள்ளி, எதுவும் பேசாம அப்படியே நிக்கிற? சூர்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா. ஆனா என்ன ஆனா? பிடிச்சிருக்குல, அடுத்து கல்யாணம் தான். சூர்யா, நான் ஒரு சாதாரணமான பொண்ணு, நீ
பெரிய பணக்காரன். நமக்குள்ள ஒத்து வருமானு பயமா இருக்கு சூர்யா. பணம்லாம் இப்ப வந்தது. இதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி தான். பணம் எப்ப வேணா வரும் போகும். ஆனா லவ் என்னைக்கும் இருக்கும். ஐ லவ் யூ வள்ளி. இதெல்லாம் கனவா நனவானே என்னால நம்ப முடியல. என்ன நிஜமாவே உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா சூர்யா? பிடிக்காமையே எப்படி உன் பின்னாடி சுத்துவேன்? ஆம்பளைங்க ஈஸியா ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுவீங்க. அதே வேகத்துல மனசையும் சட்டுன்னு மாத்திப்பீங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி 1000 யோசிப்போம். பிடிச்சு போச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அவனை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டோம். ஹலோ, ஆம்பளைங்களும் அப்படிதான். நீ தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத. அந்தஸ்து, பணம் இது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கானவன்னு. உனக்கும் அப்படி தோணுதா இல்லையா? தோணுது. அப்புறம் என்ன, சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு சூர்யா. வெக்கத்தோட வெக்கமா சொல்லிடு. 3 வார்த்தை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஆஹா, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். இப்பதான் ஐ லவ் யூ சொன்ன, உடனே வீட்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? போ சூர்யா. சரி, அடுத்து எங்க எப்ப மீட் பண்ணலாம்? நாளைக்கு இதே நேரம் இதே காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். வள்ளி, ஐ லவ் யூ. அம்மா, காஃபி. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, யாரு கூடயும் பேச பிடிக்கல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி யாருமே நிக்காதீங்க, போயிடுங்க. எதுக்குமா இவ்வளவு கோவம்? என்னன்னு சொன்னாதானே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல என்ன பண்ண போறீங்க? மூச்சுக்கு 300 தடவை அப்பா அப்பான்னு சொல்றீங்களே, என்ன பிரயோஜனம்? சும்மா இப்படி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கறதா? நம்ம பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சு தருவோம்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? என்ன விஷயம் சொல்லுமா, உனக்கு அந்த அப்பா உடனே செய்றேன். இனிமே நீங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? யார் உதவியும் எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கைய நானே தீர்மானிச்சுக்கிறேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. நான் சொன்னல, ஒருத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றாப்பா. அதுவும் ஏன் கண் முன்னாடியே என்ன தாண்டி போய் அவளுக்கு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றாப்பா. அத பாத்துட்டு எப்படி எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அங்க வச்சே அவள் உயிரோட கொளுத்தி இருக்கணும். அம்மாடி, கோவத்துல நீ தப்பா யோசிக்கிறம்மா. வாமா, வந்து உட்காரு. வாமா, வந்து உட்காரு. இதுக்கு தாமா நான் அன்னைக்கே சொன்னேன், நான் போய் அவன்கிட்ட பேசுறேன்னு. நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. இப்பவாச்சும் சொல்லு, நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அந்த பையன் யாருமா? சூர்யா. ஓ, அன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்து பேசினான்னு சொன்னியே, அவனா? நல்ல பையன்தான். என்ன பிரயோஜனம்? அவன் தான் இன்னொருத்திய லவ் பண்றானே. இங்க பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாலே இது தெரிஞ்சது ஒரு வகையில் நல்லது தானேமா. அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் அவ்வளவு கோவப்படணும்? இத பாருமா, பேசாம அவனை மறந்துரு. அவனை விட நல்ல பையனா பார்த்து இந்த அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, அவனை மறந்துருன்னு அட்வைஸ் பண்றதுக்கு தான் இந்த வீட்ல நீங்க அப்பாவா இருக்கீங்களா? இது நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பதில் சொல்லிருப்பீங்களா? என்னமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி சொல்ல சொல்றீங்க? ஒரு அப்பாவா நீங்க என்ன சொல்லிருக்கணும்?
உனக்கும் நீ ஆசைப்படுற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் கடமைமா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போய் அவன்கிட்ட நீங்க பேசி இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொம்பளை மாதிரி வீட்டுல உட்கார்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல?